குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளில் பிரதமர் மோடி அவரது நினைவுகளை பகிர்ந்துள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடன் ஒரு சாதாரண தொண்டனாக பயணித்ததில் மாபெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரின் அரசியல் பயணம் முழுதும் தேசத்திற்கானதாக இருந்தது. 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்கள் நிறைந்ததாக அவரது ஆட்சி அமைந்தது. தன் வாழ்நாளின் பெரும்பாலான நாட்களை எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தே கழித்தவர் வாஜ்பாய். எனினும் பிற கட்சித் தலைவர்களை அவர் ஒருபோதும் இழிவான வார்த்தைகளில் விமர்சித்ததில்லை. அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரசுக்கு எதிராக பார்லிமென்டில் வாஜ்பாயின் வலுவான வார்த்தைகள் பேசின. எமர்ஜென்சி காலகட்டத்தில் அரசியல் சாசனத்தை காக்க பல்வேறு துணிச்சலான முடிவுகளை எடுத்தவர் வாஜ்பாய். 1996ஆம் ஆண்டு அவரது ஆட்சி கவிழும் சூழலிலும் குதிரை பேரத்தை கையில் எடுக்காமல் மீண்டும் மக்கள் மன்றத்தை நாடினார். 1999இல் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவரது தலைமையிலான ஆட்சி கவிழ்க்கப்பட்ட போதும் அவர் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை கைவிடவில்லை. அப்போதைய சூழலில் மத்தியில் தொடர்ந்து 9 ஆண்டுகள் நிலையற்ற அரசுகள் ஆட்சி செய்தன. 9 ஆண்டுகளில் 4 லோக்சபா தேர்தல்களை சந்தித்த மக்கள் அரசின் மீதான நம்பிக்கையை இழந்திருந்தனர். அப்போது என்டிஏ தலைமையில் மக்கள் கூட்டணியை அமைத்த மத்தியில் வலுவான ஆட்சி அமைய அடித்தளமிட்டார் வாஜ்பாய். தொடர்ந்து அப்போது அவர் அமைத்த ஆட்சியில் தங்க நாற்கர சாலை திட்டத்தால் நாட்டின் 4 எல்லைகளையும் இணைத்தார். ஏழை நடுத்தர வர்க்கத்தினருக்கும் தரமான கல்வி கிடைக்க சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினார். அவரது ஆட்சி காலத்தில் பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. உலக நாடுகளின் அழுத்தத்திற்கு பயந்த நாட்டின் பாதுகாப்பிலும் முன்னேற்றத்திலும் அவர் ஒருபோதும் சமரசம் செய்ததில்லை. பொக்ரான் அணு ஆயுத சோதனையை உலக நாடுகள் எதிர்த்த நிலையில் 2 நாட்களில் மீண்டும் அந்த சோதனையை நடத்தினார். முதல் முறை நடந்த சோதனையில் நாட்டின் அறிவியல் திறனையும், 2வது முறை நடந்த சோதனையில் வாஜ்பாயின் தலைமை பண்பையும் உலகறிய செய்தார். இதன் மூலம் உலக நாடுகளின் அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என உறுதியுடன் எடுத்துரைத்தார். அதே சமயம் உலக நாடுகளுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படுத்தவில்லை. மொத்தத்தில் 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வையுடன் நாட்டை சிறப்பாக வழிநடத்திய தலைவராக வாஜ்பாய் திகழ்ந்தார். அவரது பிறந்த நாளை தேசிய நல்லாட்சி நாள் என கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என பிரதமர் மோடி கருத்து பதிவிட்டுள்ளார்.